ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்டா அவ்வளோ நாள் யூடியூப் சேனல் போடாமல் இருந்தேன்? இல்லை நம்மளுக்குள்ள ஒரு வேலையாக போச்சு, அதனால் யூடியூப் சேனல் போட முடியாமல் போச்சு. அப்போ தான் சொன்னேன், ஒட்ட இறக்குறோம் இப்படி இப்படின்னு சொன்னேன். அது எப்போ போடுறது? போன ஜூனில் போட்டோன்னா, போன வருஷம் ஜூனில் போட்டோம். அதுக்கப்புறம் போடவே இல்லை, இப்போ சேனலே போடலை சொல்ல ஒன்றா. ஏன் இப்போ திடீர்னு போட்டிருக்கேன்னா, இல்லை இப்போ நல்லா பழசு தான் போட்டிருந்தேன். இப்போ கரண்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோனா, ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் சிஎஸ்கே டீம் ஒழுங்காக விளாட மாட்டாங்க. அது 5 மேட்ச் தோற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது ஓவராக ஒருத்தரை தாக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. அது அப்படி தான் ஒரு சீசனை விளாட்லன்னா அப்படி தான் பேசுவாங்க. நானும் கண்டுக்காம விட்டேன். அதில் சில பேர் என்ன அனுப்புகிறாங்கன்னா, கிரிக்கெட் பார்க்காத கூட எனக்கு அனுப்புகிறான் அந்த வீடியோவை. என்ன இப்படி பேசுகிறாங்க, தோனி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அது தப்பு தான், அப்படி பேசக்கூடாது. அவர் அவ்வளோ பெரிய மேட்ச் விளாண்டு நிறையா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அப்போல்லாம் ஜெயிக்கும் போது தெரில. இப்போ ஒரு சீசன் மட்டும் இப்போ ஒரு சீசன் தோற்றா இப்போ என்ன? இதுக்கு முன்னாடி தோற்று கம்பேக் கொடுத்ததே கிடையாது சிஎஸ்கே. இல்லை கேட்குறேன், இதுக்கு முன்னாடி 2020 கம்பேக் கொடுக்கல, 22 23 கம்பேக் கொடுக்கல. அப்போ மட்டும் ஜெயிக்கும் போது மட்டும் தலை கிஃப்டா, தலை கேப்டன்சிடா இப்போ சொல்லும் போது மட்டும் தெரியலையோ? ஒருத்தவங்க தோக்கும் போது அது அவங்களோட வழி தெரியும், சரிங்களா? ஒரு ஃபேனோட இது என்னன்னு தெரியுமா? அப்போ நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், அதான் மஞ்சள் சட்டை போட்டு பேசுகிறேன், சரிங்களா? இன்றைக்கி கூட மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சுக்கு அது தோத்தாலும் ஜெயிச்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காப்புனா, செருப்பால் அடிக்கணும் தோனியா, கேவலப்பட்டா தோனியா, அந்த ஆள் என்னன்னே தெரியாமல் பேசுகிறாப்புல. வயசில் மூத்தவராக இருக்காப்புல, அந்த ஆள் பேட்டி கொடுக்குறாப்புல, என்னன்னே தெரியாமல் பேசுகிறாப்புல. சரி, மேட்ச் தோற்றுறாங்க. இப்போ ஒரு மேட்ச் தோற்றுறாங்க, என்ன ஆக போகுது? இப்போ உலகம் அடிச்சு முழுக்க போகுதா? இல்லை, ஏன் இப்படி? சில பேர் சொல்லலாம், இவங்க அப்படி தான் பேசுவாங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆள் பேசுகிறது சரி, ஒரு ஆள் 2 நாள் பேசுனா கூட பரவாயில்ல, எல்லா பேரும் பேசுனா என்னங்க? ஜெயிக்க போது மட்டும் தெரில, தோக்க போது மட்டும் இதாக இருக்கா? ஜெயிக்க போது மட்டும் தெரில, ஜெயிக்கிறப்ப மட்டும்தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், தோக்க போது ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஒரு ஃபேனோட உண்மையான ஃபேன் அப்படி இருக்கணும், ஜெயிச்சாலும் லாயாக இருக்கணும், தோத்தாலும் லாயாக இருக்கணும். இந்த விஷயத்தில் நான் ஆர்சிபி ஃபேன் இருக்காங்க, ஆர்சிபி ஃபேன் பெங்களூர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அவங்க ஃபேனை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க சில பேர்லாம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபேனில் நிறையா பேர் இருக்காங்க, விராட் கோலி ஃபேன்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னு தெரியுமா? பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கூட பயங்கரமாக கொடுக்கும். ஏன்னா போன சீசன் கூட ஆர்சிபி 5 லாஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 5 லாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 7 மேட்ச் ஜெயிச்சு உள்ளுக்க வந்தாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கே வரலாம்ல இந்த சீசன் கூட. ஏன் ஹோப்பில் விடுறீங்க? இத்தனை வருஷம் 18 வருஷம் ஒரு மனுஷன் 18 வருஷம் அடிச்சு 5 கப் அடிச்சிருக்காரு. 2010, 11, 18, 23, 21 இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் அடிச்சிருக்காருல்ல. இந்த மனுஷன் அடிச்சு கொடுத்துருக்காருல்ல. அதிக டைம் போனது பிளே ஆஃப் தான், அதிக டைம் ஃபைனல் போனது பிளே ஆஃப் தான். சரி, வாட்டி போய் கொடுத்துருக்கான். அப்போ மட்டும் சப்போர்ட் பண்ணீங்களோ? ஒருத்தவங்க தோக்கும் போது சப்போர்ட் பண்ணுவீங்க, அதாங்க ராயல் ஃபேனு, சரிங்களா? இப்போ என்னன்னா, ஆர்சிபி 7 மேட்ச் தோட்டாங்க. எப்போ 7 மேட்ச் 5 மேட்ச் தோட்டாங்க. அதில் என்ன சிக்கல்னா, பவுலிங் சரியில்லை. பவுலிங்கால தான் ஆர்சிபி போன சீசன் தோத்தாங்க. இப்போ இல்லை, போன சீசன் தோக்கும்போது விராட் கோலி அழுதாரு. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? விராட் கோலி டூப்ளிசியும் வையலை. டூப்ளிசி கேப்டனாக இருந்தார், வையலை. போன சீசன் கேப்டனாக இருக்கும்போது வையலை. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த மேனேஜ்மெண்ட்டை தான் குறை சொன்னாங்க. இப்படி போட்டுருக்கலாம், பவுலிங்கை போட்டுருக்கலாம், பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்துருக்கலாம், பவுலிங் கொஞ்சம் ஆள் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவனுமே விராட் கோலி திட்டல, இதை பண்ண. அப்போ சிஎஸ்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த டாப் ஆர்டர் தானே பிரச்சனை. இப்போ டாப் ஆர்டர் சொல்லலாம்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸை தோற சொல்லலாம்ல, இல்லைனா மேனேஜ்மெண்ட் இப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ல. அதுக்கு தோனி தான் காரணம், செருப்பாடு அடிக்கிற தோனி அப்படி நம்ம பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. சரி, அதில் என்ன தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு, தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டா நல்லா இருமா? யோ ஏயா நீ வேறு? இப்போ 2019 இப்போ வரைக்கும் சிஎஸ்கே 170 அந்த ஸ்கோரை ஆப்போனன்ட் ஸ்கோரை டார்கெட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசுவோம். டார்கெட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன் ரெய்னான்ற மனுஷன் இருந்தாப்புல சிஎஸ்கே டீமில்
21 வரைக்கும் இருந்தாப்புல. 22ல் அவரை தூக்கிவிட்டாங்க, அன்சோல்ட் பண்ணி விட்டாங்க. சரியா, அவர் ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்சோல்ட் பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன் போனதுலேருந்து அந்த அந்த செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் சிஎஸ்கேல தடுமாறுனுச்சு. அதனால தான் அந்த இதில் சிஎஸ்கே வந்து 170 ஸ்கோரை கூட டார்கெட் பண்ணி வின் பண்ண முடியல, சேஸ் பண்ண முடியல. முன்னால் சிஎஸ்கே டீமு சேசிங்கில் கிங்காக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட டீமை அந்த மனுஷனை தூக்கணும்னு அப்படி போச்சு. தோனி ரிட்டையர் ஆகிட்டா என்ன தெரியுமா, டீமை விளங்காமல் போகிற வாய்ப்பு இருக்குது தெரியுமா? டீமை விளங்காமல் போகும், கேப்டன் சேவம் பண்ணுவோம், ஃபினிஷ் சேவம் பண்ணுவோம். இப்படிலாம் நீங்களாம் பேசக்கூடாது அதுக்குன்ட்டு, சரிங்களா? இவ்வளோ நேரம் கோவம் அப்படி வருதுங்க. ஆனால் வந்து நான் வந்து உள்ளுக்க வச்சுக்கிட்டு நான் வந்து நீட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ரொம்ப கத்தாமல் நீட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். இது வேறு இடம், வெளியே இடம், எங்கள் வீடு கிடையாது, வெளியே வந்திருக்கேன். அதுவாசி வந்து பேசணும்னு பேசுகிறேன். இப்போ வீடியோ ஃப்ரெண்டு அனுப்புனான், கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட அனுப்புனாங்க, என்ன இப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு அனுப்புனாங்க. நான் தோனி ஃபேனுக்காண்டி கிடையாது, பொதுவாகவே பேசுகிறத லாஜிக்கை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. ஹேட்டர்ஸை விட மோசமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஹேட்டர்ஸும் அதில் டீமை வெறுப்பான் எல்லாமே செய்யும், அதான் அங்கே நடக்கும். ஆர்சிபி ஃபேன் மட்டுமா லாயலாக இருக்காங்க, எம்ஐ ஃபேன் கூட முதல்ல வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க 5 கப் அடித்தாங்க, ஓகே, நம்மள மாதிரி அவங்களும் 5 கப் அடித்தாங்க. 2020 ரோஹித் சர்மா அடித்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கப் அடிக்கல. 2023 மட்டும் ஐ திங்க் பிளே ஆஃப் முடிக்க வந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2024 ஒரு பிரச்சனை போச்சு அந்த டீமில். எதுனால ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆகலாம், அது வந்து அதனால ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட்டோட தப்பு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எம்ஐ அந்த 2021-22 வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எம்ஐ டீம் இன்னும் ரோஹித் தான் காரணம் அப்படிலாம் சொல்லி வெறுக்கலை, இந்த மாதிரிலாம் பேசலை, இதுங்களா? நீங்கள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னு ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐ சிஎஸ்கே ஹேட் பண்ணுற மாதிரி ஹேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஆர்சிபியும் எம்ஐயும் ஃபேன்ஸு எவ்வளோ லாயலாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் லாயலாக இருக்காங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஒருத்தர் பையன் ஒரு பையன் கூப்பிட்டு வந்தாப்போ அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டிக்கெட் கட்டலாம், அதில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் எப்படியா போகணும்னு பார்த்தா இது லாஸ் ஆகிடுச்சான். சிஎஸ்கே மேட்ச் தோற்றதுக்கு வந்து அந்த டிக்கெட் பணம்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சான். நீ எதுக்கு அங்கே வந்து பார்க்கணும், அங்கே அப்படி கட்டி பார்க்கணுன்னு அவசியமா? நீ இப்போ இதில் போய் சொல்லலாம், அவங்க இஷ்டம், அவங்க வந்து பார்க்கலாம். சரி, காசு மேட்ச் ஜெயிக்குமா தோக்காமான்னு தெரியாது, அது வந்து ஒரு இது இல்லாத நிலையில்லாதது. ஜெயிக்குமோ தோக்கம், ஜெயிச்சுன்னா பிரச்சனை இல்லை, தோத்துச்சுனாலும் ஒரு இது சொல்ல முடியாது. பேசாமல் வீட்டில் உட்காந்து பார்க்கலாமே, அப்படி இல்லைனா வெளியே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா ஃபோனில் 150 ரூபா ஜியோ ஹாட்ஸ்டாரில் போட்டு பார்க்கலாமே, அப்படி போய் பார்க்கணும்னு அவசியமா? சொல்கிறது புரியுதா? அதைத்தான் நான் சொல்கிறேன். வந்து பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி கூட ஒரு மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சிஎஸ்கேக்கும் லக்னோவுக்கும் இருக்கும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கேக்கு வந்து இது பண்ணுங்க, சரிங்களா? கொஞ்சம் இது பண்ணுங்கள், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. தோற்றாலும் இந்த சீசன் தோற்று வெளியே ஏறினாலும் ஓகே, பரவாயில்ல, குட். அடுத்த சீசன் இருக்குது, வருஷம் ஐபிஎல் நடக்க தான் செய்யும். வேர்ல்டு கப் கிடையாது, இது ஒன்றும் 4 வருஷத்துக்கு வருதோ 5 வருஷத்துக்கு வருதோ ஒன்றும் வேர்ல்டு கப் கிடையாது. எப்போயுமே ஐபிஎல் வருஷம் நடக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தோனி ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் சிஎஸ்கே என்றைக்குமே ஜெயிக்க முடியாமல் ஆகிப்போயிடும். கப்படி ரொம்ப வருஷம் ஆகிப்போயிடும், சரிங்களா? தோனியால் மட்டும்தான் கப்படிக்க முடியும்னு சொல்ல கிடையாது. நீங்கள் எதுக்கு சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொல்லலாம். எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சிஎஸ்கே டீம் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஹோப்பை விட்டுறக்கூடாது. அதை அடித்து முடிச்சு மேலே வரணும். அதை சொல்லிக் கொடுத்து சிஎஸ்கே காலேஜ் ஸ்கூலில் கூட சொல்லிக் கொடுத்ததில்ல, ஆனால் இது சொல்லிக் கொடுத்துருக்கு சிஎஸ்கே டீம். அதுக்குன்னு சிஎஸ்கே டீம் மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கு, எம்ஐ டீம் சொல்லிக் கொடுத்துருக்கு, கடப்பாறை டீம், ஆர்சிபி சொல்லிக் கொடுத்துருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி கடப்பாறை டீம் 5 மேட்ச் 2010 எம்ஐ வந்து 5 மேட்ச் தோற்றுருப்பாங்க. 2010 இல்லை, 12, 13 கடைசியில் இருப்பாங்க, 9 இடத்துல இருப்பாங்க. அந்த 13 சிஎஸ்கே அடித்து மேலே வரும். ஆமாம், அந்த சிஎஸ்கே அடித்து கப்பு தூக்குவாங்க எம்ஐ. அது ஒரு இதான கம்பேக் கொடுக்குறதானே. இப்போ ஆர்சிபி போன சீசன் எடுத்துக்கிட்டால் 5 மேட்ச் தோற்றுருப்பாங்க, அப்புறம் அடித்து பிளே ஆஃப்ல போலையா? இதே மாதிரி தாங்க 3 டீம் எனக்கு சொல்லிக் கொடுத்தா, சரியா? சிஎஸ்கே டீம் மட்டும் தான் நீங்கள் கூட மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு டக்குன்னு இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள், சரிங்களா? வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரிலாம் பேசாதீங்க. தோற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? வெற்றின்றது எப்போயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, தோல்வின்றது எப்போயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. பாட்டில் கூட இருக்குது, வெற்றியும் தோல்வியும் வந்து நிரந்தரம் கிடையாது, வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. வெற்றி வரும், தோல்வியும் வரும், இதுதான் வாழ்க்கையோட இயல்பு. இது புரிஞ்சுக்க, இதை அனுசரித்து வரணும். நம்ம வந்து அப்புறம் சொந்த டீமே வெறுக்கிறோம், நம்ம மேலே எப்படிங்க நம்பிக்கை வரும்? நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரும்?
நான் கேட்குறேன், நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரும்னு கேட்குறேன். இப்போ நாளை பின்ன நம்மளே பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு இது போட்டியில் போய் கலந்துக்கிறோம், ஜெயிச்சா நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, தோத்துட்டா நம்மளை 4 பேர் ஒரு மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் அவங்களுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் அவங்களுக்கு. அவர் என்ன நினைப்பார், என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. சரி, தோனி ரிட்டையர்ட் ஆகுன்னு சொன்னீங்களே, 2023 கப் அடிச்சார் அவர். போதும் கப் அடிச்சுட்டு போதும் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்ட் கொடுத்துருந்தா என்னடா பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? சோகமலை விட்டுருப்பீங்களே. இப்போ தோக்கிற மட்டும் ரொம்ப இதோ தோக்கும்போது மட்டும் வலிக்குதோ? சரி, அப்போ ரிட்டையர்மெண்ட் போதும், 5 கப் அடிச்சாச்சு போதும், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருந்தா என்னடா பண்ணியிருப்பீங்க 2023? பாவம், அந்த வயசில் விளாட்றாரு, 43 வயசில் விளாட்றாரு. டாப் ஆர்டர் கூட சொல்லி இருந்திருக்கலாம். அவ்வளோ விளாட்றாரு. இது ரெண்டாயிரத்தி சிஎஸ்கே டீமை வந்து 19 வரைக்கும் பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு வந்த மனுஷன், வேர்ல்டு கப்லாம் அடித்த மனுஷன், ஐசிசிலாம் அடித்த மனுஷன், டீம் இக்கட்டான சொல்லிலாம் அடித்த மனுஷன். அப்போ மட்டும் தெரியலையே உங்களுக்கு? ரொம்ப ஓவருங்க. சரி, இனிமேல் இன்றைக்கி மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வின்னர் லாஸ் ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். சரிங்களா? நன்றி, வணக்கம். இதோட அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.